ஏடிடி கெமிக்கலுங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மெட்டலில் போட்டுட்டு எல்லாம் ஒரு அடிக்கு பக்கமாக பஞ்சிங் பண்ணிடுது. கெமிக்கல் ஏடிடி கெமிக்கல் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, 1 லிட்டருக்கு 200 mlங்க அது கணக்கில் வந்து ஆட் பண்ணிடுது. ஆட் பண்ணிட்டு எல்லாமே என்ன பண்ணால் இது மாதிரி போரிங் பண்ணிடுது. ஸோ இங்கே போர் பண்ணும்போது எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி பீமோடைய சைடு எண்டில் இருக்குது பார்த்திங்களா, இது கம்ப்ளீட்டாக பை சாத் மீட்டர் பீம் கா சாத் எஸ் அதை அங்கேயே போட்டுருக்கான் பாருங்கள். இப்படி எல்லாம் போடும்போது மொத்தமாகவும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லெவல் இருந்தால் நம்ம கரையான் பிடிச்சி மேலே ஏறும். நம்ம டிபிசி கோர்ஸ் வந்து ஒரு பெல்ட் கொடுக்கங்காட்டி இந்த பெல்ட் மூலமாக மேலே வராது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படியே சைடு மூலம் வர மாதிரி இருந்தாலும் இந்த டைல்ஸில் கேப்பில் தான் வரும். ஸோ இது வந்து கையோடு போட்டுட்டு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி தளம் போட்டுறது. இது பார்த்திங்களா காலைல இது பண்ணியிருக்காங்க. இது பண்ணோன்னே கையோடு போட்டு இடிமிச்சு வச்சு நல்லா டைட் பண்ணி சீமாரில் நம்ம வந்து தட்டி விட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு இதாயிருங்க. பின்ன இந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரூமில் லாஃப்ட்டு 10க்கு 16 ரூமில் வந்து தென்வடலில் மேவரத்தில் இது எல் கொடுத்துருது, 10க்கு 11 வரதில் வந்து இந்த மட்டும் கொடுத்துருதுங்க. எல் மட்டத்தில் வெளியே வந்து ஸ்டார்கேஸ் வந்துடும். ஸோ கரண்ட் வந்துருச்சுன்னா வி ஹோப் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பின்ன ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தொடங்கி இங்கே 10 அடி வருது பார்த்திங்களா, இதில் மட்டும் லாஃப்ட் ஃபுல்லாக வராது இதோட. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் டாப் மாதிரி போட்டு இது ஃபுல்லாகவே ஒரு ஹால் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் த்ரூஅவுட்டாக எல்லா பீமையும் கனெக்ட் பண்ணிடுது. இப்போ எப்படி கீழே பேஸ்மெண்ட் கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி 7 ஃபீட் லெவலில் எல்லாமே கனெக்ட் பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் கல் செட் பண்ண ஆரம்பிச்சா பின்ன எல்லாமே அக்ரோஸ்பென் ஜாக்கி எல்லாமே வந்துடுச்சு. அந்த சைமல்டேனியஸ் டைமு அங்கே அடிக்கிற டைமில் வெளியே வந்து சிட் அவுட் பிளான் பண்ணிடலாங்க. 16க்கு 17 பாக்கி சைடில் தின்ன, இந்த பக்கம் தின்ன மீன்ஸ் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும். நம்ம இந்த இன்ச் எஜ்ஜோடு முடிச்சிடணும். ஏன்னா படிக்கட்டு வந்து இப்படி ஹைட்டாகும் போது இந்த சைடில் நம்ம கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியாவோட நமக்கு இதாகும். அது நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஒரு வில் கிட்டின ஐடியா. ஓகே சார், இது வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.